Welcome to Manera's box. இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ஒரு வீட் பீட்ஸா ஈஸியாக பேனில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நமக்கு நம்ம சேனலில் பீட்ஸா அவனில் வச்சு பண்ணுறது காமிச்சிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துடுங்க. நிறைய பேர் அது பண்ணிவிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ இது நமக்கு ஹோம்மேட் சாஸ் வச்சு சீஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். எல்லோரும் அவன் இல்லாதவங்க கூட ஈஸியாக பேனில் வச்சு இது பண்ணிடலாம். அது அவ்வளோக்கும் ஈஸியாக சுவையாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக கூட பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு ஒரு 1/2 கப் மாவு எடுத்து இடையிடையே பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் மாவு எடுத்துருக்கிறேன், கோதுமை மாவு. அதுக்கு தேவைக்கு உப்பு போடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஆர்டினரி ஈஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை ஃபர்மெண்ட் பண்ண வச்சுட்டு எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் வார்ம் மில்க்கு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். ஹாட் மில்க்கு கொதிக்க வைக்க எடுக்க வேண்டாம். வார்ம் மில்கில் கொஞ்சம் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடைச்சி வச்சுருந்தாச்சுன்னா அது ஃபர்மெண்ட் ஆகி வரும். அப்புறமா இதில் ஊற்றி நீங்கள் கலந்து எடுத்தாலே போதும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வார்ம் வாட்டர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்காக தேவைக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது எல்லாம் சேர்த்து ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரிகானோ போடுறேன் நான் தேவைக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் கூட விட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நான் இது ஒரு இட்டாலியன் டிஷ் ஆனதுனால தான் எல்லாத்துக்கும் ஒலிவ் ஆயில் எடுக்கிறேன். அப்போ அதோட ஃப்ளேவரும் அதோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ இது மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கூட தளர்வாக இருக்கும். இதை நமக்கு எகெயின் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் வீட் ஃப்ளோர் போட்டு அதுக்கு மேலே இந்த மாவு டோ வச்சு நமக்கு நல்லா கையால் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்ட் டோவாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் ஒலிவ் ஆயில் கூட விட்டுட்டு இதில் அடைச்சி வைக்கலாம். மினிமம் ஒரு 1 ஹவராவது க்ளோஸ் பண்ணி வச்சாங்க உப்பி வரும். அப்போ நமக்கு இப்போ ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். இதில் 2 லார்ஜ் டொமாட்டோ எடுத்துருக்கிறேன். மீடியம் எடுக்கிறதா இருந்தால் 3 மீடியம் சைஸ் எடுத்துடுங்க. 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய கார்லிக் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 10 to 12 சீர் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவும் போட்டு நமக்கு குக்கரில் போட்டு நமக்கு அதை 2 விசில் வச்சு எடுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சாச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இது குக்கான பிறகு நமக்கு இது கூல் பண்ணி, அதாவது அது ஹீட்டெல்லாம் போன பிறகு அரைச்செடுக்கணும். இப்போ நமக்கு அந்த டைமில் ஒயிட் சாஸ் பண்ணலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். அது ஹீட்டான பிறகு நமக்கு அதில் மைதா ஆட் பண்ணணும். இப்போ பட்டர் கொஞ்சம் அதிகமான கூட பரவாயில்லை, ஆனால் குறைவாக வேண்டாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். அதாவது தட்டி எடுக்கலை, கரெக்டாக ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். இது மைதாயோட பச்சை ஸ்மெல் போகணும். இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு நீங்கள் மில்க் ஆட் பண்ணணும். இப்போ இந்த பட்டரில் இருந்து அந்த பச்சை ஸ்மெல் போன அப்புறம் நமக்கு 1 கப் மில்க் ஆட் பண்ணணும். மில்க்கு நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றா ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மில்க்கு ஊற்றிட்டு கவனிக்கணும். நீங்கள் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அல்லது திக்காகும். அதாவது மில்க்கு ஊற்றின உடனே நமக்கு அது திக்காக தொடங்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு லைட்டாக ஒன்று திக்காக தொடங்கும்போது இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணணும். இப்போ திக்காக தொடங்கியிருக்கு எனக்கு. இதில் 1 பிஞ்ச் சால்ட்டு முதல்ல ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் நமக்கு சுகர் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 பிஞ்ச் ஒரிகானோ, ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ போட்டால் போதும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு. நீங்கள் இந்த மசாலாஸ் ஆட் பண்ணும்போது ஒன்றும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளேம் நீங்கள் ஆன் பண்ணால் போதும், அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், அல்லது அடி பிடிக்கும். அது நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதாவது இது ஃபாஸ்ட்டாக திக்காகிறது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஒயிட் சாஸ் ஆகிடும். அப்போ அதனால் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுனால கரெக்டாக நீங்கள் கலந்து விட்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒயிட் சாஸு அது கூலாகும்போது எகெயின் கொஞ்சம் கூட திக்காகும். அப்போ அதனால் நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் பீட்ஸாயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அது ரொம்ப திக்காகி போச்சு அப்படின்னா கூட
நீங்கள் அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சுன்னா அது கொஞ்சம் லூஸாகி கிடைக்கும். அதனால் பரவாயில்லை, அது கரெக்டாக நீங்கள் கவனமாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இது கவனிக்க வேண்டியது அந்த மாவோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அது நீங்கள் ரொம்ப அவசியம், அது கவனிக்கணும். இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு இது கூலாகிறத வரை வச்சுட்டு நமக்கு அந்த டோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய டோ மோர் தென் 1 hour ஆகிருக்கு. நான் டோ பார்க்குறேன், பாருங்கள் உப்பி வந்திருக்கு. எனக்கு 1 hour, மோர் தென் 1 hour, மினிமம் 1 hour, மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமான கூட பரவாயில்ல. நான் 1 more டைம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இப்போ ரெட் சாஸ் பண்ணிவிட்டு தான் நான் இது பீட்ஸா அப்ளை பண்ண போகிறேன். அந்த ரெட் சாஸ் பண்ண போகிறது ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல கையால் நல்லா ஒன்று கூட அழுத்தி வச்சாச்சுன்னா நல்லா சாஃப்டாகும். இப்போ இதெல்லாம் நல்ல கூலாக இருக்குது. நமக்கு இந்த டொமாட்டோ மிக்ஸ் எல்லாம் இதை ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு விடலாம். இப்போ நமக்கு இது பண்ணுறதுக்காக ரெட் சாஸுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நான் 1 tablespoon ஒலிவ் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸு ஊற்ற போகிறேன். நீங்கள் ஒலிவ் ஆயில் இல்லைன்னா ஆர்டினரி ஆயில் விட்டாலே போதும். நான் இப்போ 1 tablespoon ஒலிவ் ஆயில் விட்டுட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் டொமாட்டோ மிக்ஸ் ஊற்றிருக்கிறேன். எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதில் நான் 2 teaspoon காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி நல்ல கலராகத்தான். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா ரெட் சில்லி 1.5 teaspoon ஆட் பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். நமக்கு டொமாட்டோ குக் பண்ணும்போது சால்ட்டு போடலை, அதனால் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. 1 teaspoon ஒரிகானோ, 1 teaspoon சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 tablespoon டொமாட்டோ கெச்சப் விட்டுருக்கிறேன். டொமாட்டோ கெச்சப்பு நமக்கு ஹோம்மேட் தான். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் காமிச்சிருந்தோம், பார்க்காதவங்க பார்த்துடுங்க டொமாட்டோ கெச்சப் பண்ணுறது. இப்போ இது நல்லா கலந்து விட்டு நமக்கு இது பெரிய பபிள்ஸ் வரும்போது கையில் தெறிக்கும், அதை கவனிக்கணும். ரொம்ப திக்காக வேண்டாம், அதாவது இது ஜாம் மாதிரி ஆக வேண்டாம், கெச்சப் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் போதும். இது கூட நீங்கள் ஒரு 2 weeks எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், இந்த ஒயிட் சாஸும் ரெட் சாஸ் எல்லாம். அப்படின்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு இடையிடையே கொஞ்சம் சின்னதாக ஒரு 1/2 cup எல்லாம் நீங்கள் பீட்ஸா பண்ணுறதா இருந்தால் அதை அப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். சீஸ் ஒன்றுமே வேண்டாம். இப்போ அதனால் நீங்கள் பண்ணுறத எக்ஸ்ட்ரா வந்தாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு நான் அந்த டோ எடுத்துருக்குறேன். இது நான் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நமக்கு நான் பேனில் ஒன்று பண்ணி காட்டுறேன், அது மாதிரி ஓவனில் ஒன்று பண்ணி காட்டுறேன். அப்போ பேன்லேயும் ஓவன் அந்த ட்ரேலையும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணலாம், ஆயில் ப்ரஷ் பண்ணலாம். அது மாதிரி அந்த ட்ரே நான் இப்போ ஓவனில் எல்லாரோட ஓவன்லேயும் பாட்டத்தில் ஒரு ட்ரே இருக்கும், அதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பீட்ஸா வைக்கிற பிளேட் உண்டுன்னா அது யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் அந்த நம்ம டோவை 2 pieces எடுக்கிறேன். ஒரு சின்ன பீஸும் ஒரு பெரிய பீஸ் எடுக்கிறேன். அந்த பெரிய பீஸை நான் இந்த பெரிய கிளாஸ் ட்ரேலையும் சின்ன பீஸ் நமக்கு பேன்லேயும் வச்சு பண்ணுறேன். இந்த கையாலே கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். அதர்வைஸ் நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட ரோல் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஓரம் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன், பார்க்குறீங்க. அப்போ தான் நல்லா க்ரஸ்ட்டு நமக்கு வரும். நல்லா தின்னாக வேண்டாம், ஓரம் மட்டும் கொஞ்சம் திக்காக வச்சுட்டு மிடில் எல்லாம் கரெக்டாக வச்சுடுங்க. இதில் ஒன்று குத்தி விட்டால் தான் அது ஃப்ளஃபி ஆகாமல் இருக்கும், அல்லது சப்பாத்தி மாதிரி நமக்கு உப்பி வரும். அது உப்பாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு இப்படி ஹோல் போட்டு வைக்கிறோம். அப்போ இதுக்கு மேலே இதெல்லாம் ஹோல் போட்டுட்டு நமக்கு சாஸ் அப்ளை பண்ணணும். அது ஃபஸ்ட்டில் நமக்கு ரெட் சாஸ் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தேவைக்கு ரெட் சாஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. அதிகமாக வேணும்னா அதிகமாக வைக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வச்சா போதும். இதுக்கு மேலே நமக்கு ஒயிட் சாஸ் வைக்கலாம். ஒயிட் சாஸு திக்காக இருந்தாச்சுன்னா நீங்கள் அது கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் லூஸாகி வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு டாப்பிங்குக்கு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கிறோ அது வச்சாலே போதும். இதுதான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஒன்றும் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி கூட வச்சா போதும். ஒன்றும் இல்லைனாலும் இந்த சாஸ் மட்டுமே போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ கொஞ்சம் என்னோடய கையில் இருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஆனியன், டொமாட்டோ, கேப்சிகம், பின்ன கொஞ்சம் சிக்கன் பீஸ் கூட வச்சுருக்கிறேன். பீட்ஸா ஹெர்ப்ஸ் என்னட்டு இருந்தது அது கூட போட்டிருக்கிறேன். நீங்கள் கொரியாண்டர் லீஃப் கூட போடலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் என்ன வேணும்னாலும் போடலாம். அப்போ நான் கொஞ்சம் சிக்கன் பீஸ் வச்சுருக்கிறேன். வெஜ்ஜுக்காரவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் இது கூட ஒயிட் சாஸ் கூட அப்ளை பண்ணிவிட்டு எகெயின் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஸ்வீட் கார்ன் போடலாம், மஷ்ரூம் போடலாம், ஒலிவ் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைக்கு என்ன உண்டோ அதை வச்சா போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஒரிகானோ, ரெட் சில்லி, க்ரஷ்டு ரெட் சில்லி அவ்வளோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நமக்கு குக் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்கு ஒரு
தோசை தவா எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 minutes நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு நமக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்சா பேன் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே இது மாதிரி ஹோல் இருந்தாச்சுன்னா அது கூட டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல லிட்டு நல்லா க்ளோஸாக இருக்கணும். அல்லது நமக்கு இதுக்கு முன்னால் நமக்கு கேக்கெல்லாம் பண்ண காமிச்சிருந்தேன்னா பேனுக்கு உள்ளால் இறக்கி வச்சு அல்லது குக்கரில் வச்சு நமக்கு பண்ணுறது அது மாதிரி கூட பீட்சா பண்ணலாம். ஆனால் இது மாதிரி பண்ணும்போது சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌனாக வரும்போது நீங்கள் இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். நமக்கு ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது ஒரு 20 to 25 minutesலாம் இது ஆகிடும். ஆனால் ஓவனில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகும், ஒரு 15 minutesலேயே ஆகும். இப்போ ஓவனில் வைக்கிறதுக்கும் இந்த சேம் ப்ராசஸ் தான். நான் எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இது மாதிரி பார்க்குறீங்க, ஓரத்தில் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன் நான். இப்போ தென் இதில் நமக்கு சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட எகெயின் காமிச்சு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணலை, அதனால் நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கரெக்டாக அந்த ஹோலெலாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்குங்க, பார்க்குறீங்க நீங்கள். இதுக்கு மேலே சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி டாப்பிங் அப்ளை பண்ணி நமக்கு குக் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். மேலே நான் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதில் ஒரிகானோயும் க்ரஷ்டு சில்லியும் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி. க்ரஷ்டு சில்லி ஒன்றும் இல்லை, அது நம்ம வட்டல் மிளகு தான். ஒன்று மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி எடுத்தாலே உங்களுக்கு க்ரஷ்டு சில்லி கிடைக்கும். நான் இப்போ 180 degree ப்ரீ ஹீட்டட் ஓவனில் ஒரு 10 minutes முதல்ல வைக்கிறேன். வச்சுட்டு அப்புறமா அது ஓரம் ப்ரௌன் ஆகலைன்னா எகெயின் நமக்கு கொஞ்சம் கூடுதல் வைக்கலாம் டைமிங். நீங்கள் சம்டைம்ஸ் சில ஓவனில் 220 வரை வைக்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஓவன் ஃபாஸ்ட்டாக ஆகுறதுனால தான் நான் இது 180 வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பேன் பீஸா ரெடி ஆகிருக்கு, பார்க்குறீங்க. அது எல்லாம் வந்திருக்கு. அது ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சென்டரில் சாஃப்டாக தான் இருக்கும் அந்த சாஸ் வச்சுருக்கிறதுனால. இந்த ஓரம் மட்டும் நீங்கள் கவனித்தா போதும், கிறிஸ்பியாக ப்ரௌனாக வந்தால் மாற்றலாம். நான் இப்போ எகெயின் நான் ஒரு 18 minutes டோட்டலாக வச்சுருக்கிறேன். நீங்கள் 220 வைக்கிறதா இருந்தால் ஒரு 15 minutesல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மேலே கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் தான் விட்டுருக்குறேன். அது உங்களுக்கு தேவைன்னா விட்டால் போதும். இது விடுறதா இருந்தால் நல்ல டொமினோஸோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பீட்சாவோட. இப்போ எல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நல்ல பர்ஃபெக்டான நல்ல பீட்சா. ஓரமெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. சென்டரில் எல்லாம் நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்படி இந்த வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னு இல்லை, உங்கள் கையில் உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சு ஹெல்த்தியான பீட்சா நீங்கள் எல்லோரும் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் சாஸ் வேண்டாம், உங்கள் கையில் சீஸ் இருக்கிறதா இருந்தால் ஒயிட் சாஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு சீஸ் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மனேரஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.